ஹாய் ஃபேமிலி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் ராஜலக்ஷி பேசுகிறேன். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் டேக்கான அப்டேட்ஸ் வந்து நம்ம 23 ஏப்ரல்லே சொல்லியிருந்தோம். அதுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன், ஓகேங்களா? ஆனால் 23 எப்படி சொல்லியிருந்தேன்னா, மே 13 ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா கரெக்டாக வந்து ஜூன் 20 முடியும். இதுதான் ஒரு நாளைக்கு ஒரு 500 ரூபாய் கணக்கு வச்சுப்போமே அப்படி சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ உங்களுக்கு டேட்ஸ்லாம் வந்துருச்சு அஃபிஷியலாக. அவங்களுக்கு மே 15 ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஜூன் 20 முடிக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட அதாவது எவ்வளோ கரெக்டான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுக்குறோன்றதை பாருங்கள், சரிங்களா? ஸோ எல்லா சேனல்ஸுமே பேசலாம், பட் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது தேவை, இது நடக்கும், இந்த ஸ்டேஜில் தான் இது கொண்டு போவாங்க டிஎன்பிஎஸ்சி. ஸோ டிஎன்பிஎஸ்சி புரிஞ்சுக்கிட்டு, அதாவது அவங்க சுச்சுவேஷன் நம்ம புரிஞ்சுக்கணும். இதுதான் பாசிபிலிட்டிஸ் மேக்ஸிமம், ஓகேங்களா? ஈவன் குரூப் 2 நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் எப்போ சொல்லிட்டு லாஸ்ட் இயர் கேட்டவங்களுக்கு சொல்கிறேன், புரியுதுங்களா? ஏன்னா எக்ஸாம் ப்ராசஸே தெரியாது, எப்போ நடக்குன்னு தெரியாது, பயந்தவங்களுக்கு நான் சொன்னது என்னென்னா அதாவது அந்த இயரில் செகண்ட் ஹாஃப் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஜூனுக்கு அப்புறம் தான் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன், ரைட்டிங். அதாவது ஜூலையில் நீங்கள் எக்ஸாம் ஜூலை ஃபஸ்ட் வீக் நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன். இப்போவும் பார்த்தீங்கன்னா ஜூன் 28 தான் சொல்கிறேன். தட் மீன்ஸ் ஜூலைக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி, ரைட்டா? ஸோ அப்போ நம்ம கொடுத்தது அப்பிலேருந்தே ஒரு நோட்டிஃபிகேஷன் அப்டேட்டாக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து கரெக்டாக தான் கொடுத்துட்ருக்கோம், சரிங்களா? ஸோ தயவு செஞ்சு உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், 98% கொஷின்ஸ் வந்திருக்கு, 98% குரூப் 1 மெயின்ஸில் வந்திருக்குன்னா நான் உண்மையாக தான் சொல்கிறேன், போய் சொல்ல. ஏன்னா எல்லாமே ஆன்லைன் கோர்ஸ், ரைட்டுங்களா? நம்ம அப்லோட் பண்ண டேட் முதல் எல்லாமே இருக்கும். ப்ரூஃப் வீடியோ போட்டிருக்கேன், அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்படியே உங்களுக்கு வீடியோ அப்படியே எல்லாமே காட்டியிருக்கேன். எக்ஸாக்டாக என்ன வந்திருக்கு, ப்ரிலிம்ஸ்க்கு என்ன வந்திருக்கு, மெயின்ஸ்க்கு என்ன வந்திருக்கு, மெயின்ஸுக்கு தனியாக போட்டிருக்கேன். குரூப் 1க்கு குரூப் 2 பார்த்தீங்கன்னாக்கா 87% கொஷின்ஸ் வந்திருக்கு, எல்லாமே போட்டிருக்கேன். எல்லாமே உண்மையாக இருக்குது, எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர், எதுவுமே மறைக்கிறதே இல்லை. இதான் எனக்கு வரும், இதான் நான் பண்ணுறேன், நீங்கள் நம்பி படிச்சுன்னா பாஸ் ஆகும், இல்லைனா அவ்வளோதான். இல்லைனா அவ்வளோதான் மீன்ஸ் நீங்கள் உங்களோட சாய்ஸ், அவ்வளோதான், ஓகேங்களா? என்கிட்ட ஜாயின் பண்ணுறீங்க, படிக்கலன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஜாயின் பண்ணி படிச்சிங்கன்னா பாஸ் ஆக வாய்ப்பு இருக்குது, வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. மிஸ் பண்ண ஈவன் ஸ்டேட் ரேங்க் கூட எடுக்கலாம், அதுக்கு ஒரு ப்ரூஃபும் இருக்குது. ஸ்டேட் 9th ரேங்க் எடுத்திருக்காங்க, ஓகேங்களா? நம்ம ஸ்டூடெண்ட் தான், டெப்டி கலெக்டர் ஆகிட்டாங்க, ஓகேவா? ஸோ ஒன்ஸ் நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே லைஃப் அப்படியே வேறு மூவ் ஆகிட்டு இருக்கும். ஈவன் இப்போ குரூப் 2 ஏவே நீங்கள் வேலை கிடைச்சாலும் குரூப் 1 படிங்கன்னு நான் சொல்கிறேன்னா அது உங்கள் லைஃப்க்காக தான். இப்போ குரூப் 2 ஏல எனக்கு அந்த வேலை கிடைக்குமா, இந்த வேலை கிடைக்கும், ஐயோ அப்பப்பா அம்மாம்மா எதுக்கு நான் கேட்குறேன்? வேலையே இல்லைன்னா என்ன பண்ணிருப்பீங்க? எனக்கு புரியல, எனக்கு அந்த கேள்வி எனக்கு புரியல. சில பேருக்கு வேலை கிடைக்கிறது மேலே ஒரு ஐயோ வேலை கிடைச்சா போதுன்னு இருக்கீங்க. வேலை கிடைக்க போகுது, இப்போ வந்து ஏன் அது அந்த வேலை எனக்கு தான், இந்த வேலை அது ஒரே லாஜிக் தான். வேலை இப்போ போகிறேன், லெவல் பே, அது ஹை சேலரி எதுவும் பாருங்கள். நீங்கள் எதுக்கு எலிஜிபிள் போகிறீங்களா, கவுன்சிலிங் போகிறீங்களா, கையில் லிஸ்ட் வச்சுக்கோங்க, சரியா? இதுக்கு சம்பளம் அதிகம், இது சம்பளம் கம்மி, சம்பளம் அதிகம், எதுவும் டப்புன்னு உள்ளே போங்க, அவ்வளோதான். வேறு எதுவுமே யோசிக்காதீங்க. சம்பளம் அதிகமாக இருக்கும், ஈவன் ஒரு 1000 ரூபா எக்ஸ்ட்ரா கட்டில் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும், புரியுதுங்களா? அந்த 1000 ரூபா வச்சு நீங்கள் நாளைக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம். உண்மையாக தான் சொல்கிறேன், விளையாட்டுக்கெலாம் சொல்ல, புரியுதுங்களா? 33,000 35 பெரிய வித்தியாசம். ஆனால் அந்த 35 கிடைக்கிறா அது ஏன் வின்னும்? 33 தான் வேலை கம்மியாமே. நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதை வச்சு தான் வேலை, நீங்கள் என்னவா இருக்கீங்களன்றது அது அங்கே போனதான். அதனால் வேலை கிடைக்கிறது அப்படி தான் இருக்கும். இப்போ ஃபெயில் ஆனவங்க நான் சொல்கிறேன், இன்எலிஜிபிள் மெமோ, அதாவது கடைசியாக உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, அவங்க வந்து எலிஜிபிளாக தான் இருப்பீங்க, பட் ஆனால் மெமோ கூப்பிடலான்னு தயவுன்னு சொல்கிறேன், ஃபீல் பண்ணாதீங்க. எக்ஸாம் என்ன இப்போ எதுவுமே வரலையா உங்களுக்கு? ஜூன் மாதம் நோட்டிஃபிகேஷன், செப்டம்பர் எக்ஸாமு, என்ன பண்ண போகிறீங்க? சும்மா உட்காந்து அழுதுகிட்டே இருக்கலான்னு இருக்கீங்களா? முடிவு பண்ணிட்டீங்களா? சரியாயிடுமா? சரியாயிடுமா? யார் வந்து நம்மளை காப்பாற்றுவா? சோறு நான் வேறு போட போகிறாங்களா? சோறு போடுவாங்களா? வச்சு காப்பாற்றுவாங்களா? வாய்ப்பே இல்லை. நம்ம தான் பார்த்துக்கணும், வேறு யாருமே கிடையாது. டைம் இருக்குது, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, படிங்க. இப்போ உங்களுக்கு 140+ டேஸ் இருக்கா? இந்த டேஸை வேஸ்ட் பண்ணாமல் படிக்கணும்ல. ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருக்கீங்க, கிட்டக்கு வந்து ஃபெயில் அடிக்கீங்க, சரியா? கிட்டக்கு வந்து தானே ஃபெயில் அடிக்கீங்க, ரொம்ப லாங்கில் ஃபெயில் ஆகல. ஸோ ஜஸ்ட் மிஸ்ஸில் இருப்பீங்க சில பேர், அவங்களுக்கும் சொல்கிறதுனால தயவு செஞ்சு படிங்க. என்கிட்ட ஜாயின் பண்ணிங்கன்னா ப்ரிலிம்ஸ் மெயின்ஸை தான் படிக்க வைக்க போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு 45 days வீடியோ கிளாஸ், அதுக்கப்புறம் தான் டெஸ்ட் எல்லாமே வைக்க போகிறேன். அதுக்குள்ளே உங்களுக்கு வந்து எப்படி தான் அவங்க புது சிலபஸ் கொடுத்துருவாங்க. ஜூன் 28 நோட்டிஃபிகேஷனாக ஒரு 1 month முன்னாடி வச்சா நம்மளுக்கு கொடுத்து ஆகணும், புரியுதுங்களா? இந்த மந்த் எண்டுக்குள்ளே அவங்க கொடுத்துருவாங்க தான் நினைக்கிறேன், புது சிலபஸ் இன்கேஸ் அவங்க மாற்றுறாங்கன்னா, சரிங்களா? எனக்கு தெரிஞ்ச சிலபஸ் மாற்ற தான் போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அதில் என்னென்னா குரூப் 2 இப்போ நம்ம குரூப் 1 இருக்கிற ஒரு 9 சப்ஜெக்ட் மெயின்ஸில் அந்த 9 சப்ஜெக்ட் கொண்டாந்து குரூப் 2 இருக்கிற மெயின் சப்ஜெக்ட்டில் ஆட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை வந்து ஒரு 300 மார்க் வைக்க வாய்ப்பு இருக்குது. குரூப் 2 ஏல வந்து பாருங்கள், ஜென்ரல் ஸ்டடீஸ்னு ஒரு இது இருக்குது தெரியுமா? அதுலேருந்து ஒரு 5 சப்ஜெக்ட் வந்து வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மெயின் சப்ஜெக்ட்ஸ். அது சோஷியல் சயின்ஸ் அதுமாரி இருக்குல்ல, ஒரு 5 சப்ஜெக்ட் வைக்க வாய்ப்பு இருக்குது. அது என்ன எக்ஸாக்டாக என்னன்னு தெரியலன்றதால தான் இந்த காமனாக எல்லாமே இப்போ கொண்டு போயிட்டுருக்கேன், புரியுதுங்களா? ஒரு குரூப் 1 லெவலுக்கே டஃப் கொடுப்போம் பசங்களை, இப்போயே ட்ரெயின் பண்ணுறோம். அவங்க வந்து அந்த சிலபஸ் அதுக்கப்புறம் அதுக்கான டெஸ்ட் வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. ஸோ உங்களுக்கு எல்லாமே பிளான் பண்ணி கரெக்டாக கொண்டு போகிறோம், உங்கள் டைமே வேஸ்ட் ஆகக்கூடாதுன்ட்டு. இதுக்கு ஃபீஸ் நம்ம எவ்வளோ வாங்குகிறோம்? குரூப் 1 ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூக்கு 5999 தான். குரூப் 2 ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சேர்த்தால 5999 தான், ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் வரையுமே, ஓகேங்களா? குரூப் 4க்கு 1999 தான். நீங்கள் நெக்ஸ்ட் இயர் படிக்கனாலும் சரி, இந்த இயர் படிக்கனாலும் சரி, தயவுசெய்து ஜாயின் பண்ணி படிங்க. ஈவன் உங்களுக்கு ஒரு 40 days எக்ஸாம் இருந்துக்கலாம் கூட நினைஞ்சு ஜாயின் பண்ணிங்கன்னா நான் கொடுக்க முடியும், கண்டிப்பாக உங்களுக்கு சான்ஸ் இருக்கும், புரியுதுங்களா? எதையோ ஒன்று நம்பி எங்கெங்கேயோ போய் ஏமாறதுக்கு ரெடியாக இருக்கீங்க. 50,000 கொடுத்து கூட ஏமாறுவீங்க.
கொடுத்துருக்கூடமா போய் ஆட்டுக்கு வந்த மாதிரி உட்காந்துட்டு உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்கலனாலும் போக்க ரெடியாக இருக்குது. ஆனால் உங்களுக்காக ஒருத்தன் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ரெஸ்பெக்ட் பண்ணி உங்களை மதித்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்து கொண்டு போகிறதுக்கு நான் ரெடி இருக்கேன். எனக்கு ஒரு சான்ஸ் தான் கொடுக்குன்றேன். ரொம்ப நம்பணும், ஜஸ்ட் ஒரு பேசிக் நம்பிக்கை. ஓகே போய் பார்ப்போமே என்ன அப்படின்ட்டு, சரிங்களா? நம்பி ஜாயின் பண்ணுங்கள், ஒர்த்தாக இருக்கும். ஓகேவா? 9600819370 வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஃபெயில் ஆனவங்க தயவுசென்னு சொல்கிறேன், இந்த என்ட்ரன்ஸ் ஜாயின் பண்ணுங்கள். ஏதோ ஒன்று விட்டுருப்பீங்க, மெயின்ஸ் சின்ன சின்ன விஷயம். நீங்கள் அவ்வளோ கைடன்ஸ் கொடுக்குறேங்க, யோசிச்சு பாருங்கள். இப்போ குரூப் 2 ஏல கிட்டத்தட்ட ஒரு 8 பேர் கிளியர்டுங்க, கன்ஃபார்ம் கிளியர்டுங்க. அப்புறம் குரூப் 4 லாஸ்ட் 5 பேர் கிளியர். குரூப் 1லேயும் ஒருத்தங்க ஸ்டேட் ரேங்கில் நம்மளுக்கு இவ்வளோ வீடியோவே கொடுத்துருக்காங்க. நேராக அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போய் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். இதுக்கு மேலே உங்களுக்கு என்னென்ன ப்ரூஃப் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதெல்லாம் ஓகே, பாஸ் பண்ணங்களோ விடுங்க. நம்ம நடத்துகிற கொஷின்ஸ் இவ்வளோ வந்திருக்குல்ல, வேறு என்ன வேணும் உங்களுக்கு? நான் கொஷின்ஸ் நீங்கள் பிரச்சனை பாஸ் ஆகிடுவீங்க தானே. ரொம்ப கம்மியான கண்டென்ட்டுங்க, எல்லாத்தையும் நடத்திட்டு உங்களுக்கு இது வருது அது வருது நான் சொல்லவே இல்லை, புரியுதுங்களா? நம்ம நடத்துனதுலேருந்து தான் வந்திருக்கு, அதுதான் மேட்ரு. ரொம்ப கம்மியான விஷயம் தான் நம்ம நடத்துகிறோம். அது இல்லாமல் அப்பப்போ நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். இப்போ இதை படிங்க, இந்த ஆர்டரில் படிங்க, இந்த ஸ்விட்ச் படிங்க. ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்லிட்டு இருக்கேன், தனித்தனி இண்டிவிஜுவல் கைடன்ஸ். சில பேருக்குலாம் 4 மணி கொஷின்ஸ்லாம் கேட்குறேன் தனித்தனியாக. அதுக்கு மேலே நான் உங்களுக்கு என்ன பண்ணணும்? சரி, தயவுசெஞ்சு யூஸ் பண்ணுங்கள். ஆட்டு மந்த மாதிரி எல்லாத்துக்குமே மாட்டிக்கிட்டு இருக்காதிங்க, நான் தான் சொல்லுவேன். கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசிங்க. உங்களுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது, உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுறவங்கள்ட்ட போங்க. உங்களை மதிக்க நான் ரெடியாக இருக்கேன். நம்பி ஜாயின் பண்ணுங்கள். ஓகேவா? பை ஃப்ரம் டேக் ஆல் தி பெஸ்ட். பை.